காலையில வெற்றியும் பாண்டியும் வந்து சாப்பாடை கொடுத்துட்டு மதியத்துக்கு என்ன வேணும்னு ஆர்டர் எடுத்துட்டு நம்ம பிசினஸ் மட்டும் இந்த ஸ்பீட்லயே போச்சுன்னா நாமளே ஒரு ரெசார்ட் கடையை ஓபன் பண்ணிடலாம் போல. இது ரெசார்ட் கடையா? என்னடா பொட்டி கடை மாதிரி பேசுற? அதெல்லாம் பண்ணிடலாம் பாண்டி. பண்றப்போ நெடுமாறனே சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு கடையை ஓபன் பண்ண சொல்லணும். என்னடா அந்த ஆளை போய் சீஃப் கெஸ்டா கூப்பிடணும்னு சொல்ற? அவருக்கு நம்ம ரெசார்ட் கடையிலேயே ஒரு வேலையை போட்டு கொடுத்துருவோம், பொழைச்சிட்டு போட்டோம்னு. கற்பனை உலகத்துல எங்கேயோ போய்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் விக்கி ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்க்க வந்து, சாரிடா நேத்து ஏதோ கோவத்துல இருந்ததுனால பேச முடியல, நைட்டு தானே பார்ட்டின்னு சொன்னா கண்டிப்பா வரேன்னு சொல்றான். சரி என்ன உன் ஆள் கூட சண்டையான்னு கேட்டா, டேய் அவ என் ஃப்ரெண்டுடா, ஆளெல்லாம் கிடையாது. ஆனா அவ பாக்குற பார்வையை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லடான்னு சொல்ல, அப்ப இதுக்கு முன்னாடி எதுவும் இருந்துச்சான்னு கேட்டா, 2 வருஷமா இருந்துச்சு ஆனா இப்ப இல்லைன்னு சொன்னதும் இதை கேட்டதுமே ஸ்கூல் ஃப்ரெண்டு ஷாக் ஆயிட்டு, 2 வருஷம் உன் டார்ச்சர் ஒருத்தி தாங்கியிருக்கானா, அவளுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அவ ஒரு ஜெம்முடா, அவளை போய் மிஸ் பண்ணிட்டியேன்னு சொல்ல, யாரு அவ ஜெம்மு? மயிறு நைட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அங்க கட் பண்ணா வெற்றி கிச்சன்ல ஆர்டர் வாங்கிட்டு கிளம்பும் போது அவனுக்காக அவ ரெடி பண்ண ஸ்பெஷல் டிஷ் ஒன்னு கொடுக்கறா. வெற்றியும் இது எனக்கானு கேட்க, உனக்கு தான்டா எடுத்துட்டு போன்னு சொல்றா. அப்புறம் அதை யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பாண்டி மோப்பம் முடிச்சு வந்து எனக்கும் கொஞ்சம் குடுறான்னு கேட்க, கொடுக்குற மாதிரி வந்து போடான்னு ஒரே ஓட்டமா ஓடுறான். அப்புறம் ஒரு கப்பல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்து சுகர் கிரேவிங்ஸா இருக்குன்னு ஐசு சொல்ல, நம்ம பையனும் சுகர் கறி அவ்வளவுதானு ரூமுக்கு வந்து அவளுக்காகவே அந்த டிஷ்ஷை ரெடி பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு மறுநாள் அதை ஐசு கிட்ட வந்து கொடுக்க, அவளும் அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. இங்க ஜான் நெடுமாறன் கிட்ட வந்து கெஸ்ட்டுக்கெல்லாம் லேட்டா ஃபுட் டெலிவரி பண்ற ரூம் சர்வீஸ் பாய்ஸோட லிஸ்ட்டை படிக்க, செஃப் இதுல வெற்றியோட பேர் தான் முதல்ல இருக்குன்னு சொன்னதும் அவன் இப்படி லேட்டா டெலிவரி பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு கேட்டா, அவன் நிறைய ஃபாரின் கெஸ்ட்டை ஹேண்டில் பண்றதுனால கம்யூனிகேஷன் கேப்பா கூட இருக்கலாம்னு சொல்றாரு. அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடி பிரெஞ்சு கெஸ்ட் நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வெற்றிக்கு கொடுன்னு சொன்னதும் செஃப் அது கண்டிப்பா டைமுக்கு டெலிவரி ஆகாது, இதனால நமக்கு தானே கெட்ட பேரு, டேய் மூடிக்கிட்ட நான் சொன்னதை மட்டும் செய்யணும் சொல்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெற்றி ஆர்டர் எடுத்துட்டு வந்ததும் ஜான் வேணும்னே டைம் டிலே பண்ணிக்கிட்டு இருக்க, வெற்றியும் டைம் ஆச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, ஏன்பா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தா தெரியலையா, கொஞ்சம் வெயிட் பண்ணு சமைக்க வேணாமான்னு கேக்குறான். அப்புறம் வெற்றியும் கத்திக்கிட்டே இருக்க, நீ வாட்டுக்கு கத்திக்கிட்டே இருடான்னு ரொம்ப லேட்டா தான் ஆர்டர் வந்து கொடுக்குறான். அப்புறம் வெற்றியும் வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ண, நான் எப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணா நீங்க எப்போ கொண்டு வரீங்கன்னு கேட்டா, கிச்சன்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சாரி கேட்டு ஃபுட்டை கொடுத்துட்டு போறான். அப்புறம் அவரும் ஃபுட்டை ஓபன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சாப்பிட ஆரம்பிக்க, அதுல தெரியாம அவருக்கு அலர்ஜி இருக்கிற இன்கிரீடியன்ஸை சேர்த்துட்டாங்க போல. இதனால அவருக்கு உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் ராஜன் டாக்டர் கிட்ட இப்ப அவருக்கு எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு வெற்றி கிட்ட வந்து விஷயம் சீரியஸா போய்கிட்டு இருக்கு, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், மிஸ்டேக் ஓ மேலையா இல்ல கிச்சன் டீம் மேலையான்னு கேட்க, சார் இது ஏன் மிஸ்டேக் இல்ல நான் கரெக்டா தான் கொடுத்தேன்னு சொல்லும்போது நெடுமாறன் அங்க வந்து, ஒரு ஃபுட் ஆர்டர் கூட எடுக்க தெரியாத ஒரு பையனை எதுக்காக வேலைக்கு வச்சிருக்கீங்க சார், நான் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னா, எத்தனை தடவை பொறுமையா இருக்கிறது, ரூம் சர்வீஸ் லேட் டெலிவரி லிஸ்ட் எடுத்து பார்த்தா இவன் பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, கெஸ்ட் சொல்லி அனுப்புனதை கேஓடில கூட நோட் பண்ணி அனுப்ப முடியலன்னா இவன் எதுக்கு ரூம் சர்வீஸ் பாயா இருக்கான், இவனோட பேஜை புடிங்கி முதல்ல வெளியே அனுப்புங்கன்னு கத்துறான். சார் உண்மை என்னன்னு தெரியாம அப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியாது, வெற்றி கொடுத்த லிஸ்ட்ல பீனட் ஆட் பண்ணலன்னு சொல்றான்னு சொன்னதும், அப்ப இத கிச்சன் டீம் தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா, என் டீமை பத்தி எனக்கு நல்லா தெரியும், கிச்சன்ல இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப கேஓடிய நம்ம பையன் ஒருத்தர் எடுத்துட்டு வர, அதை செக் பண்ணி பார்த்தா பீனட் அந்த லிஸ்ட்ல இல்லைன்னதும் ராஜனும் நீங்களே பாருங்கன்னு நெடுமாறன் கிட்ட கொடுக்க, அவரும் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. உடனே ராஜன் சிக்குனாண்டா சேகர்னு, இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு நெடுமாறனை பிடிச்சு வாங்க வாங்கன்னு வாங்க, இதுக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன் ராஜன், இதை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், ஆனா நீங்க வெற்றிக்கு ஃபுட்டை லேட்டா டெலிவரி பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட், அடுத்து பிளாக் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்க கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் செம்ம காண்டுல கிச்சனுக்குள்ள வந்து ஜானை கூப்பிட்டு, உன்னால இப்போ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு, வெற்றியை நீ டார்கெட் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனா நீ ஒரு செஃப்பா தோத்துட்ட, கேஓடிய கூட ஒழுங்கா பார்க்க மாட்டியா, நீ பண்ண மிஸ்டேக்னால கண்டவங்கிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்குன்னு பாவம் ஜான் தெரியாம பண்ண தப்புக்காக பிடிச்சு கிளிகிளின்னு கிளிக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் வெற்றி ஃபுட் ஆர்டர் எடுத்துட்டு வர, முத்தமே அதை புடுங்கிட்டு, நீ கொஞ்ச நாளைக்கு அந்த கிச்சன் பக்கம் போக வேணாம், ராஜன் நடந்த எல்லாத்தையுமே சொன்னாரு, நெடுமாறனே உன்னை டார்கெட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது, உன் நல்லதுக்காக கடைசியா ஒன்னு சொல்றேன், கிச்சன் டீம்ல இருக்க எவனையுமே நீ நம்பாதன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ஐசுவும் வேணிக்கிட்ட, இதுக்கு முன்னாடி எங்க அப்பா ரூம் சர்வீஸ் பாய் கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி பார்த்திருக்கியான்னு கேட்டா, அவளும்
இல்லைன்னு சொல்றா. அப்புறம் ஏன் இவங்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறாரு? அவர் இந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே புதுசா இருக்கு. ஒருவேளை கிச்சன் டீமுக்கும் வெற்றிக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆகாதனால கூட இருக்கலாம்னு வேணியும் சொல்றா. அங்க கட் பண்ணா ரகுபதியோட ஃப்ரெண்டு வந்ததுமே சிதம்பரத்தோட வீட்டை போய் பார்த்தீங்களான்னு கேட்க, நானும் போய் பார்த்தேன். ஆனா அங்க இருக்கவங்க வீட்டை காலி பண்ணிட்டதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க பக்கத்து கிராமத்துல தான் எங்கேயோ இருக்காங்கன்னு சொன்னதா சொல்றாரு. ரகுபதியும் இதனால ரொம்ப டல்லா இருக்கத ஃப்ரெண்டும் பார்த்து, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடு. இங்க சுத்தி இருக்கிற கிராமத்துல எங்க இருந்தாலும் அவங்கள நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா ரூம்ல பேச்சுலர் பார்ட்டி ஆரம்பிக்க எல்லாம் சரக்க போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா விக்கி மட்டும் குடிக்காம அமைதியா உட்கார்ந்து இருக்கத பார்த்து ஃப்ரெண்டுக்காரனும் இதை பார்த்து ஏன்டா இன்னும் குடிக்காம இருக்கன்னு எடுத்து கொடுத்தா, டேய் குடிச்சா கஷ்டத்தெல்லாம் நினைச்சு ஒரே ஃபீலிங்கா இருக்கும். இதோ இவனுங்கெல்லாம் சரக்க போட்டு என்ஜாய் பண்றத பார்த்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நீங்க என்ஜாய் பண்ணுங்கடா, எனக்கு அது போதும்னு சொல்றான். சரி சரக்கு தான் அடிக்க மாட்டேற, சைடு சாவு சாப்பிடுன்னு எடுத்து கொடுக்க அவனா அதை சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு மச்சி, எங்க வாங்குனீங்கன்னு கேட்க ஃப்ரெண்டுக்காரனும் இந்த ரெசார்ட்ல ஒரு பையன் வளர ஆரம்பிக்கும் போது, மச்சான் நான் தான் வெளியே போய் வாங்கிட்டு வந்தேன்னு கூட இருந்தவனும் சமாளிக்கிறான். அப்பன்னு பார்த்து வெற்றியும் அங்க வர பசங்க எல்லாம் சேர்ந்து வாங்க ப்ரோ குடிச்சிட்டு டான்ஸ் ஆடலாம்னு கூப்பிட, ப்ரோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் தான் ஃபுட்டை வெளியே வாங்கி தரேன்னு யார்கிட்டயும் சொல்லலைல. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃபுட்டை பத்தின ரிவ்யூ மட்டும் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு போறான். ஆனா வெற்றி பேசின எல்லாத்தையுமே இந்த பக்கத்துல இருந்து விக்கி கேட்டுட்டு நீ மாட்டு நாடான்னு ஒரு வில்லன் சிரிப்பை போடுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.